இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணாலே இந்த பாலிசி எடுங்க, அந்த பாலிசி எடுங்க, பென்ஷன் ஸ்கீம் இருக்குது, ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏகப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டு. ஓரளவுக்கு சம்பளம் வாங்குறவங்க, கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ப்ரீமியம் கட்டி பாலிசி எடுத்துடுறாங்க. ஆனால் சிலர் வீட்டில் வேலை பார்க்குறவங்களோ, இல்லை ஆட்டோ ஓட்டுறவங்களோ, இல்லை தோட்ட வேலை செய்கிறவங்க, இல்லை ஸ்விக்கி, ஊபர் இதெல்லாம் டிரைவ் பண்ணுறவங்க, ஸோ இவங்களில் ரொம்ப சொற்ப வருமானம் தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கெல்லாமும் 60 வயசு ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு பென்ஷன் அமௌண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட், அதாவது ஒரு ரூ. 376 அந்த மாதிரி நம்ம மாதம் மாதம் கட்டிகிட்டே வரலாம். இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அடல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம். ஸோ இதுக்கு வயசு வரும்போது 18லேருந்து 40க்குள்ளே இருக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே இன்கம் டேக்ஸ்லாம் எதுவும் கட்டியிருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலம் உங்கள் 60 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ரூ. 1000லேருந்து ரூ. 5000 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த தொகை வந்து நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் அமௌண்ட் மாதம் மாதம் கட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் அமையும். ஸோ இதோட மெச்சூரிட்டி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8.5 லட்சம், 8.5 லட்சம். ஸோ சப்போஸ் இந்த பாலிசி எடுத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து அந்த 8.5 லட்ச ரூபாய் வந்து போய் சேருங்க. நீங்கள் வந்து பேங்க்கில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஸ்கீமுக்கு நீங்கள் பணம் கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களாக போய் வாலண்டரியாக கேட்டு இந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை கட்ட தொடங்கிடுங்க.